Taste the Daily. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவதில்லை என்பதனால் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 5/2/2025 அன்று நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவருடைய நல்லாசியோடு மாபெரும் பேர் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்கள் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மறைந்த கருணாநிதியினுடைய காலம் தொட்டு திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அராஜகம் வன்முறை என்றாலே திமுக என்றாலே அராஜகம் வன்முறை என்று மக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு நடந்து கொண்டு வருவதை மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சி காலங்களில் திமுகவினரால் நிகழ்த்தப்பட்ட அராஜக வன்முறை சம்பவங்கள் எண்ணில் அடங்காதவை என்று அவர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர், தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் என இவை எல்லாவற்றையும் தாண்டி திமுகவினுடைய மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது, வாக்காளர்களை பட்டியல் அடைத்த அவலமும் நடந்தேறியது என்று அவர் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதை வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினர் அழைக்கும் இடத்திற்கு வந்து காலை முதல் இரவு வரை உட்கார்ந்து இருக்கவில்லை என்றால் முதியோர் உதவித்தொகையோ வேறு எந்த அரசு நலத்திட்டங்களோ வழங்கப்பட மாட்டாது என்கிற மிரட்டலுக்கு பயந்து மக்கள் சொந்த மண்ணில் அகதிகளைப் போல நடத்தப்பட்ட விதத்தை நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது. இவ்வாறு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை குய்தோண்டி புதைத்து மக்களாட்சியினுடைய மகத்துவத்தை மறந்து வன்முறையில் ஈடுபடுவது மட்டுமே திமுகவினுடைய வாடிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதாலும் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிட்டு மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் 5/2/2025 அன்று நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்று தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 5/2/2025 அன்று நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.